வணக்கம். இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் காணொளி மூலம் நம்முடன் இணைந்திருப்பவர் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் ராஜகோபால் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். 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 நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். செய்தி மலர் நேயர்களிடம் பேசுவதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக தங்களுடன் பேசுவதில். காரணம், சென்ற வீடியோ பார்த்து எனக்கு குறைந்தது 10 முதல் 15 தொலைக்காட்சி மூலம் போன் வந்தது, வாட்ஸ்அப் வந்தது. மிக மிக சிறப்பாக இருந்தது நிகழ்ச்சி. மிக்க நன்றி சார். சார், இப்ப தமிழகத்துல 2026 தேர்தல் இன்னும் ஒரு 20 நாள்ல நெருங்கி கொண்டிருக்கிற நேரத்துல இப்போ வேட்புமனு தாக்கல் எல்லாமே ஆரம்பிச்சாச்சு. 6ஆம் தேதி வேட்புமனு தாக்கலுக்காக நாள் குறிச்சிருக்காங்க. இப்போ தமிழகத்துல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுவரைக்கும் இருந்த 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக இப்போ தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் வந்திருக்கிறார் அப்படின்னு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பார்வை இருக்கு. அவர் 2 தொகுதியில இங்க நிக்கிறாரு. பெரம்பூர் ஒண்ணு, திருச்சி கிழக்கு ஒண்ணு, 2 தொகுதியில் நிக்கிறாரு. அவருடைய வெற்றி வாய்ப்பை நீங்கள் எப்படி கணிக்கிறீங்க சார்? விஜய் அவர்கள் எதிர்நீச்சல் அடித்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் அவரை நெசுக்க வேண்டும், பொசுக்க வேண்டும், அமுக்க வேண்டும், எதுக்க வேண்டும், கிரஷ் பண்ணணும்னு நினைச்சிட்டு எத்தனையோ சமாச்சாரங்களை பண்ணாங்க. 5-6 இடையூறுகளை தாண்டி அவர் எதிர்நீச்சல் அடித்து வந்தார். ஒரு சமயம் காங்கிரசுடன் பேசிக் கொண்டிருந்தார், அடுத்த சமயம் பிஜேபியுடன் பேசிக் கொண்டிருந்தார். ஆக இந்த 2 கட்சிகளுமே அவர் மீது மோகம் இருக்கிறது. இன்று காலை சென்னை வந்திருந்தவர் ராம்தாஸ் அட்டாவலே என்று சொல்லக்கூடிய அம்பேத்கர் கட்சி, ரிப்பப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய மும்பையிலும் மகாராஷ்டிராவில் இருப்பவர். அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது என்கிட்ட பேசினார். சாயங்காலம் போகும்போது அவர் சொன்னாரு, விஜய் என்டிஎம் சேர்ந்து ஆட்சி அமைக்க போது கூட்டணி ஆட்சி தான் இருக்கும்ன்ற மாதிரி அடிச்சு விட்டார். அவர் ரொம்ப ரொம்ப விஷயம் தெரிஞ்சவங்க. ராம்தாஸ் அட்டாவலே சிரித்து பேசுவாங்க. அம்பேத்கருக்காக அவ்வளவு சேவை செய்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், தமிழ் வெற்றி கழகத்திற்கு தலித் ஓட்டுகள் அதிகமாக வர வேண்டியது, நான் தலித் கம்யூனிட்டி வருகிறேன், கம்யூனிட்டில வரேன் அப்படிதான் சொல்லிக்கிறார். அந்த விஷயத்தை வச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு கரூருக்கு அடுத்தது சுப்ரீம் கோர்ட்ல நீதி கிடைச்சது. சுப்ரீம் கோர்ட்டினுடைய அறிக்கை, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம் நாளை மறுநாள் சார்ஜ் ஷீட் தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். அதில் திமுக அரசாங்கம் செந்தில் பாலாஜி மீதும் அல்லது விஜய் மீதும் கூட போனாலும் போடுவாங்க. ஒரு உண்மை தெரிந்தாக வேண்டும். 41 பேர் இறந்ததற்கு அதற்கு எதிர்நீச்சல் செய்து கொண்டு வந்தார். அடுத்ததாக ஜனநாயகம், அதற்கும் சமாதானம் கிடைத்து விட்டது. தமிழ் திருநாள் ஏப்ரல் 14க்கு அப்புறம் அதை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுல வெற்றி கிடைச்சது. அதெல்லாம் முடிஞ்சிட்ட அப்புறம் சங்கீதா விட்டாங்க நடுவுல. அந்த ஒரு 3 இடையூறுகளை பண்ணிட்டு பாத்தீங்கன்னா, நேற்று பெரம்பூர்ல அடிச்சுட்டாங்க. அது கரூர் மாதிரி இன்னொன்னு பண்ணணும்னு நினைச்சாங்க. சப்போஸ் மு.க. ஸ்டாலினுடைய ஒரு ஆப்த நண்பர், ஒரு மந்திரியா இருப்பவர் அந்த ஊர்ல 2-3 பஸ் ஸ்பீடா உள்ள விட்டாராமே, அதெல்லாம் வலைதளத்தில் வர ஆரம்பிச்சிடுச்சு. அந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க அப்ஸ்டக்கிள்ஸ் கொண்டீங்கன்னா, இடையூறுகளை கொண்டீங்கன்னா, என்னை பொறுத்த மட்டும் விஜயினுடைய தமிழ் வெற்றி கழகத்திற்கான கூட்டம் இதை எதிர்பார்க்கிறது, எதை காண்பிக்கிறது என்றால் ஆன்டி இன்கம்பன்சி அகைன்ஸ்ட் டிஎம்கே தான் காண்பிக்கிறது. அதனால விஜய்க்கு ஒரு 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 முக்கியமான திருப்பம். அவர் என்னை பொறுத்த மட்டும் 40 சீட் அடிச்சுறாரு. இப்போ நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா, தேர்தலுக்கு அப்புறம் இப்ப நீங்க சுவர் சொன்ன மாதிரி தேர்தலுக்கு அப்புறம் ஒரு தொங்கு சட்டசபை அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? யாருக்கு மெஜாரிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கா? 234 தொகுதிகளை நாம் பிரிக்க வேண்டாம், பர்சன்டேஜ்க்கே போவாதீங்க. டிவிகேக்கு 30%, 25% சீட்ல வாங்க நீங்க. இப்போ 234 சீட்ல 34 சீட்டை விஜய் எடுக்கிறான்னு வச்சுங்க, 40 இல்ல, மீதி 200. அந்த 200ல திமுக 100, அதிமுக 100ன்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய எஸ்டிமேஷன் படி அதிமுகவுடைய கூட்டணிக்கு குறைந்தது ஒரு 110, 115 சீட்ல வந்து நிறுத்திடுவாங்க. திமுகவிற்கு, திமுக என்று இண்டிவிஜுவலா பாத்தீங்கன்னா 35 முதல் 40 சீட்டுக்கு மேல வராது. விஜயனுடைய அளவும் திமுக அளவும் ஒன்னாயிடும். அதுதான் விஜய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் திமுகவிற்கு. குறைந்தது 8 முதல் 10 அமைச்சர்கள், திமுக அமைச்சர்கள் தோல்வி அடைவார்கள். அதை தவிர நான் இன்னொரு புது பாயிண்ட் சொல்றேங்க. எனக்கு கிடைச்ச அனாலிசிஸ் பிரகாரம் மொத்தம் தமிழ்நாட்டில் 234 தொகுதி. அதுல டிஎம்கே எவ்வளவு போட்டி போடுறது, அதிமுக எவ்வளவு போட்டி போடுறதெல்லாம் விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் டைம் இன் தி ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் 21 இடங்களில் விசிகாவிற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் காங்கிரசுக்கும் பிஎம்கேக்கும் டிஎம்டிகேக்கும் பிஎம்கேக்கும்
விசிகேக்கும் பிஎம்கேக்கும் சிபிஎம்க்கும் பிஜேபி ஏடிஎம்கே டிஎம்கே இல்லவே இல்லை அந்த 21 தொகுதியில. அந்த 21 தொகுதியை தங்களுடைய செய்தி மலர் நேயர்களுக்கு நான் குறிப்பிட ஆசைப்படுகிறேன். காங்கிரசுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் சோளிங்கூர், பெண்ணகரம், மயிலாடுதுறை 3 இடத்துல போடுறாங்க. தோத்து போடுவான்னு அர்த்தமா, பயமா? 21 உங்களுக்கு மெஜாரிட்டி போயிடுங்களேன். 234 21 கழிச்சு மீதி எவ்வளவு? அதுதான் உங்களுக்கு. அப்ப ஹவு டு யூ கெட் மெஜாரிட்டி? ஆக மொத்தம் பிரேமலதாவும் அன்புமணியும் நேரடியாக போட்டி போடக்கூடிய இடங்கள் தர்மபுரி, போலூர், சேலம் வெஸ்ட், விருதாச்சலம். இது நான் உங்களுக்கு எழுதி வச்சு உங்களுக்கு படிக்கிறேன், உங்களுடைய தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா உங்க செய்தி மலர் நேயர்கள் பல மாவட்டங்களில் இருக்கிறார்கள் தமிழகத்தில். இப்ப விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் பாருங்க, காட்டுமன்னார்கோவில், திருப்போரூர், இங்க ஏங்க டிஎம்கே போட்டி போடல? பயந்தாங்களா சார்? விஜயனுடைய ஆதிக்கத்தினால இவங்க எல்லாம் 2 பேருக்குமே விட்டுட்டாங்களே அப்படி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிபிஎம் வர்சஸ் பிஜேபி, மார்க்சிஸ்ட் வர்சஸ் பாஜக, கந்தர்வகோட்டை, பத்மநாபபுரம், இது கன்னியாகுமரியில இந்த சீட்டை கேட்டு வாங்கியிருக்காங்க அவங்க சிபிஎம். பிஜேபி ஜெயிக்கும். இப்ப பாருங்க, காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் நேரடி மோதல் தமிழ்நாட்டுல. மொத்தம் 5 இடம் இருக்குங்க. அந்த 5 இடத்துல உதகமண்டலம், அறந்தாங்கி, விளவங்கோடு, கிள்ளியூர், கொளச்சல் எல்லாமே ராமநாதபுரம், இது கன்னியாகுமரி, குமரி மாவட்டம் தான். காங்கிரஸுக்கு அங்க சிறுபான்மை வாக்குனால காங்கிரஸ் அங்க பாக்குறாங்க. ஆக மொத்தம் இந்த டெமோகிராஃபி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு 234 தொகுதியில காங்கிரஸ் வர்சஸ் டிடிவி தினகரன், காரைக்குடி, நாங்குநேரி 2த்துலயும் அங்க டிடிவி தினகரன் ஜெயிச்சார். ரெட்டையில போடல, அவங்க வந்து இதுல டார்ச் லைட்ல போடுறாங்க. காங்கிரஸ் கை. ஆனா தள்ளிங்கிற இடத்துல சிபிஐக்கும் பிஜேபிக்கும் இருக்குது. ஆக மொத்தம் 3 இடங்களில் கம்யூனிஸ்ட் எதிர்க்கிறது பாஜக. அப்புறம் ஒண்ணு பாருங்க, விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் டிடிவி தினகரனுக்கும் ஒரே ஒரு இடங்க பெரிய குளம். அங்க டிடிவி தினகரன் ஜெயிச்சிருவாரு, விசிக தோத்து போயிடும். அப்புறம் கிள்ளியூர் கம்யூனிஸ்டுக்கும் பிஎம்கேக்கும் இருக்குது, அன்புமணி ராமதாஸ்க்கும். அங்க அன்புமணி ராமதாஸ் ஜெயிச்சிருவாரு. இப்ப பாத்தீங்கன்னா 2021 11 இடம் தான் இந்த மாதிரி ஃபைட் பண்ணாங்க. இப்ப 21 இடமா ஆயிடுச்சு. ஆக மொத்தம் திமுகவும் அதிமுகவும் தங்களுடைய ஆதிக்கத்தை குறைக்கிறார்கள். இதனாலதான் இன்று ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்திருக்கக்கூடிய திருமாவளவன், நான் ஏன் லோக்சபாவில் கண்டெஸ்ட் பண்ண போதில் ஸ்டேட் அசம்பிளிக்கு வரேன்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காரு, பாஜக வந்து திமுகவை பிளக்கும், அதை காப்பாற்றுவதற்காகத்தான் நான் செய்தேன் என்று. ஏங்க அவ்வளவு பயப்படுறீங்க பாஜகவுக்கு? தமிழ் வெற்றி கழகத்துக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி வரும் அத்தாவிலே சொல்றாரு, ராமதாஸ் அத்தாவிலே சொல்றாரு. அங்க திமுக வந்து விஜய் பார்த்து பயப்படுது. ஆனா பயப்படுறது வெளில சொல்லாம டெல்லி கண்ட்ரோல் ஸ்டாலின். இப்ப ஸ்டாலின் கண்ட்ரோல் பி சிதம்பரம் தானே, இப்ப அவர் தானே ரிமோட் கண்ட்ரோல்ல இருக்காரு. இதுதாங்க தமிழ்நாடு அரசியல் என்று நான் நினைக்கிறேன். இல்ல, இந்த கூட்டணிகள் இல்லாம இருக்கிறது, தனியா நிக்கிறது விஜய்க்கு வந்து ஒரு பலம் நினைக்கிறீங்களா, பலவீனம் நினைக்கிறீங்களா? 2மே இருக்குங்க. அதுல பலம் பலவீனம் 2 பேரும். பல தான் உங்களுக்கு காமன், அதனால வீங்கமும் இருக்குது, அது கொஞ்சம் நெகட்டிவ் இருக்குங்க. என்னை பொறுத்த மட்டும் 1967 நான் தமிழக சட்டமன்ற தேர்தலை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு வரேன். இளம் நிருபராக இருந்தேன் தினமணியில், சென்னையில். டெல்லி வந்ததுல பாக்குறேன். இந்த வந்து ஃபர்ஸ்ட் டைம் விஜய்க்கு வந்து துணிச்சலாக எதிர்நீச்சல் அடித்துக் கொண்டு வருகிறார் விஜய். எதிர்நீச்சல் போடுவார் கண்டிப்பாக. அவரை தோக்க வேடிக்க வேண்டும் என்று ஆம்புலன்ஸ், பஸ், யானை, பூனை, பாம்பு எல்லாத்தையும் விடுவாங்க. போக பாருங்க, நாளைக்கு திருச்சியில பாருங்க, ஏதாவது பாம்பு விடுவாங்க. தமிழ்நாடு போலீஸ் திமுக கையில் தான் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தினார் பெரம்பூர் விஷயத்துல விஜய். தமிழக தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் என்பவர் திமுக ஏஜென்ட் என்று நான் சொல்லுகிறேன். காரணம் என்ன என்று கேட்டால், பாதுகாப்பு கொடுக்க முடியாத தேர்தல் அதிகாரி என்னங்க, சென்ட்ரல் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஸ்வர் திமுக ஏஜென்ட்டாங்க. என்ன நினைச்சாங்க சார் தமிழ்நாட்டுல? ஒரு பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கொடுக்காமல் ஒரு பொன்ராஜன் ஒருத்தர் பேசிட்டே இருக்காரு, பெண்களை விபச்சாரின்ட்டு அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாரு டிஜிபி ஆபீஸ்க்கு. அதை பத்தி ஒரு ரியாக்ஷன் இல்ல தமிழ்நாடு போலீஸ்ல இருந்து. தமிழ்நாடு போலீஸ்க்கு மானம் இல்லாத போலீஸ்ங்க சொல்றேன். இல்ல, இவ்வளவு பிரஷர் அவங்களுக்கு விஜய் கொடுக்கும் போது இது மக்கள் மத்தியில ஒரு அனுதாபத்தை தேடி தருமா சார்?
வந்துடுச்சுங்களே. நீங்க வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 10 வீடியோ இருக்குங்க, நான் அனுப்புறேன் உங்களுக்கு. ம், ம். 10 வீடியோ பொதுமக்கள் போடுகிறது. விரோதத்தில் இருக்காங்க திமுக மேல. ம், நீ ம். 1000 ரூபாய் கூட 8000 ரூபாய் கூட கூப்பனை கூட கீழ்ச்சி போடு வச்சுக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ. பட் நெட் ரிசல்ட் விஜய் மீது ஒரு அனுதாபாலை அதை எப்படி கன்வெர்ட் பண்ண போறாரு இன்னும் 10 நாள்லங்க தெரியாதுங்க. ஏன்னா 10 நாள் 20 நாள் என்பது ஒரு சுருங்கிய காலம். ம், ம். 75 வருடமாக இருந்த திமுகவும் 50 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய அதிமுகவும் ஒரு நபர் விஜய் மீதும் பாஜக மீதும் திமுக ஏன் அலற வேண்டும், பயப்பட வேண்டும்? காரணம், அங்க பதவி போறதுங்கிறத பாக்குறாங்க அவங்க. ம், ம். 10 அமைச்சர்கள் தோல்வியுடையார்கள். பார்த்துட்டாங்க. 10 மினிஸ்டர்ஸ் ஆஃப் இதுலதான் ஒரு டவுட் இருக்கு. நீங்க சொன்னீங்க மாதிரி ஆன்டி கம்பன்சி இருக்கு இல்லையா, அது வந்து யாரோட ஓட்டை விஜய் பிரிப்பாரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஒருவேளை திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் வந்து ஸ்பிளிட் ஆகுமா, இல்ல அது விஜயிடம் போய் சேரும்னு நினைக்கிறீங்களா? எல்லா கட்சிக்கும் ஒரு 2-5% ஓட்டை பிரிச்சிருவாங்க, எல்லா கட்சியும் யூனிஃபார்மா. அப்ப அதுவே தொங்கு சபையாயிடும். நீங்க திமுக இருந்து 1% எடுக்கிறான்னு வச்சுங்க, அதிமுக 1% எடுக்கிறான்னு வச்சுங்க, இதுல காலியா போறது விடுதலை சிறுத்தை கட்சி முழுக்கலுமே ஏப்பம் விட்டுருவார் சாப்பிட்டுட்டு டோட்டலா. அதனாலதான் இப்ப திருமாவளவன் எம்எல்ஏ வராருங்க. அவருக்கு 2 சைட்லயும் மோடத்துக்கு 2 பக்கம் இடி, மிருதங்கத்துக்கு 2 பக்கம் அடிங்கிற மாதிரி அவர் திருமாவளவன் வந்து டிஎம்கே ஆட்சிக்கு வந்துன்னா துணை முதலமைச்சர், டிஎம்கே ஆட்சிக்கு வரலன்னா விடுதலை சிறுத்தை கட்சிக்கு எடுத்து சமாப்தி ஆயிடும். எப்படி உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதியும் காஞ்சிராமும் இருக்கிற எல்லாம் போனாங்களோ அது மாதிரி. அதை தவிரங்க, ஆம்ஸ்டர்டாம் வழக்குல திமுகவுக்கு ஜால்ரா அடிச்ச விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் எங்க நம்ம ஏடிஎம்கே நிக்குது? சொல்லுங்களேன் நீங்க. நம்ம நேருக்கு பதில் சொல்லணும். இந்த காமெண்ட்ஸ்ல எழுதுனாத்த நான் ஒண்ணு பேசினாலும் நீங்க பேசினாலும் நம்ம கருத்துக்கு உருவாகும் சமயத்தில் இதற்கு பதில் வேண்டும். திமுகவிடம் இருந்தும் சரி, அதிமுகவிடம் சரி. ஏன் கண்டெஸ்ட் பண்றாங்க? திருமாவளவன் ஏன் விட்டாரு அம்மாவை? அவன் மியூசிக்கல் ஏன் விடல? அந்த அம்மா ஏன் அதிமுகவுக்கு போகுது? மாயாவதி வந்தாங்களா அவனுடைய உடல் தகனம் செய்யும் பொழுது? அப்ப பக்கத்தே விடுதலை சிறுத்தை கட்சி. ஆக மொத்தம் மாயாவதிக்கு ஏற்பட்ட கதி விடுதலை சிறுத்தை கட்சிக்கு தமிழகத்தில் ஏற்படும். போன வாட்டி 84 ஓட்டு தான் தோத்து போனார், 8400 ஓட்டுல எம்பி. இந்த வாட்டி பயந்து போய் தான் எம்எல்ஏ இருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? விஜய் சாப்பிட்டு விடுவார். அது விடுதலை சிறுத்தை கட்சி என்பது விஜய் சிறுத்தை கட்சி ஆயிடும். கட்சியில பாத்துட்டு இருக்கு. இப்போ விஜய் அவருடைய இந்த இளைஞர்கள் ஃபுல்லா விடுதலை சிறுத்தைகள்ல இருந்த இளைஞர்கள் ஃபுல்லா இப்ப இந்த பக்கம் வந்திருக்காங்கன்றீங்க இல்லையா? ஆமா ஆமா. அட்லீஸ்ட் 75% ஆஃப் விசிகே ஓட்டர்ஸ், தலித் ஓட்டர்ஸ், தலித் கிறிஸ்டியன் ஓட்டர்ஸ் ஆர் வித் விஜய். இந்த மைனாரிட்டி ஓட்டு பொதுவாகவே டிஎம்கே தான் எப்பயுமே இருக்கும் இல்லையா? இப்ப அந்த மைனாரிட்டி ஓட்டுல கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு இவர் பிரிக்கிறாரா? இந்த வாட்டி இருக்காது. முஸ்லீம் ஓட்டு வந்து எடுத்துப்பாங்க. ஆனா முஸ்லீம் ஓட்டுல காங்கிரஸ் கொஞ்சம் போயிடும். அதுலதானே பயப்படுறாரு ஸ்டாலின். ஒண்ணு பாருங்க, இப்ப மதுரை ஒரு சின்ன உதாரணத்தை எடுத்துங்க. மதுரையில பிள்ளைமார் அதிகங்க, மார்வாடி இருக்காங்க நிறைய பேர், சௌராஷ்டிரன் இருக்காங்க. அதை தவிர கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, முஸ்லிம்ஸ் இருக்காங்க, முஸ்லீம் டாமினேஷன் இருக்காங்க. இந்த திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு அப்புறம் பழனிவேல் தியாகராஜனுக்கு டப்பா கட்டி விட்டுருவாங்க. அந்த குஷ்பு சுந்தருடைய ஹஸ்பண்ட் வின் பண்ணாலும் சான்ஸ் கிடையாது, வின் பண்ணுவார் ரெட்டால. மதுரை மத்திய தொகுதியில. ஆமா, அங்க அந்த விசிகா வந்து சாரி அங்க வந்து தமிழ் வெற்றிக்காரங்க வந்து ஓட்டை பிரிச்சிருங்க. அது செல்ப் பண்ணும் பிஜேபி. ஒவ்வொரு இடத்துல இப்போ கேரம் போர்டு அப்படி அடிச்சிங்கன்னா சதறுது பாருங்க காயின். அந்த மாதிரி தமிழ்நாடு எம்எல்ஏக்களை சதறி போயிடுவாங்க தம்பி. இப்போ விஜய்க்கு கொடுக்கக்கூடிய அழுத்தம் வந்து நீங்க சொல்ற மாதிரி மக்கள் மத்தியில ஒரு அனுதாபமா மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? இது சரியானபடி போய் சென்றடைந்தால் அந்த ஓட்டு ஃபுல்லாவே அவர் பக்கம் வந்துடும் இல்லையா? வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கேம்பெயின் எவ்வளவு சூடு பிடிக்குதுன்னு பார்க்கணுங்க. ஏன்னா நாளைக்கு திருச்சியில வேற ஏதாவது வம்பாச்சுன்னா, கரூர் மாதிரி ஆச்சுன்னா என்ன ஆகுது? அதுக்கு தான் துடிதுடிப்புன்னு இருக்கிறார்கள் திமுக அமைச்சர்கள் 2-3 பேர் இதுக்கே வேலையில இருக்காங்க. இல்ல இப்ப எல்லாருமே கேம்பெயின் பண்றதுக்கு, தேர்தல் பிரச்சாரத்துக்கு எல்லா கட்சியும் தான் போறாங்க, எல்லா இடத்துலயும் கூட்டம் வருது. இவருக்கு சொல்லும் போதே அந்த இடத்துல கூட்டம் வருதுன்னு ஒரு காரணத்தை சொல்றாங்கன்னா, பாதுகாப்பு பண்ண வேண்டியது யாருடைய கடமை அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல? ஆமா ஆமா, அது அது அந்த அந்த கடமை தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு தான் இருக்கு. டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் தான் இருக்குங்க. அதை தவிர தேர்தல் விதிமுறைகள் இருப்பதால தமிழக அரசுக்கு சம்பந்தம் கிடையாது, எல்லாமே தேர்தல் கமிஷன் தான் அப்படின்றாரு சேகர் பாபு போன்ற மினிஸ்டர்லாம். காரணம் என்னன்னா, பாம்பு வந்தது, ஆம்புலன்ஸ் வந்தது, யானை வந்தது, பூனை வந்தது, ஒட்டகம் வந்ததுன்னா
விஜயனுடைய கூட்டத்தை அதை திமுக பண்ணிட்டு மோடி மேல பழி போடுறதுக்கு பாக்குறாங்க. கரூர் மாதிரி எங்களுக்கு இல்லை. ஏன்னா கரூர் ஜட்ஜ்மெண்ட் வந்ததுன்னா திமுக அரசாங்கமே அவுட் ஆயிடும், கொஸ்டின் மார்க் வந்துருங்க. எப்படி திருப்பரங்குன்றத்துல வந்து நீ தீபம் ஏத்துன்னு சொல்லிட்டு இவங்க ஏத்தாத பண்ணாங்களோ, அதே மாதிரி இவங்க வந்து சிபிஐக்கு ஒத்தாசை பண்ணாத இருந்தாங்களோ, அந்த மாதிரி தான் திருப்பி பண்ண போறாங்க. அதுதான் பாருங்க, நிச்சயம் பாருங்க, நாளை கரூர்ல ஏதாவது ஒரு விபத்து ஏற்படுதுன்னா என் பேர் ராஜு பாருங்க. இதுல திருச்சியில திருச்சியில அவ்வளவு எங்க எவ்வளவு பயப்படுறாங்க விஜய்க்கு பார்த்துட்டு. எடப்பாடி பார்த்துட்டு எங்க பயப்படுறாங்க? எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு கூட்டம் வருதுங்க. இப்ப தமிழ்நாட்டுல புதுசா நான் ஒண்ணு பாக்குறேன், எலக்ட்ரானிக் ரெவல்யூஷன்ல, டிஜிட்டல் ரெவல்யூஷன்ல எல்லா கூட்டத்திலையும் போன வாட்டி ட்ரோன், இந்த வாட்டி எல்லா கூட்டத்திலும் 5 ட்ரோன் விடுறாங்க. அது விஜய்க்கு எடப்பாடிக்கு பழனிசாமி ஸ்டாலின் கூட்டத்தை கும்பலே இல்லைங்களே சார். ஏங்க ஸ்டாலின் கும்பல் இல்லா போகுது? நேத்தி பாருங்க, கொளத்தூர்லயே விஜய் பிரச்சாரத்துக்கு போனாரு. கொளத்தூர்ல ஸ்டாலின் தொகுதியிலேயே அந்த 2 பஸ் வருத தவிர அந்த ஜீப்பு கும்பலே இல்லைங்களா சார் பின்னாடி. அதை தவிர இப்போ அந்த சுந்தர் சொல்லியிருக்காரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, நான் வந்து விஜய் பத்தி டிஸ்கஸ் பண்ண மாட்டேன், எனக்கு ஃபைட் வந்து டிஎம்கேவோட சரி, நான் ஏடிஎம்கே இருக்கிறேன். ஏன்னா எல்லாருமே விஜய் பத்தி பேசுறது பயப்படுறாங்க பாருங்க. இப்ப திமுகவுக்கு மட்டும் பயம் கிடையாது, அதிமுகவுக்கும் விஜய் மேல பயம் இருக்குன்றீங்க இல்லையா? பாஜகவும் இருக்குங்க, பாஜகவும் இருக்கு, காங்கிரஸுக்கு இருக்கு. காங்கிரஸ் பயம் இல்ல, கூட்டணி வச்சுக்கணும்னு பாக்குறாங்க. அதனால ராகுல் காந்தி இது வரைக்கும் ஸ்டாலினோட பேசாத இருக்காரு. ஒரு ரோடு ஓபன் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. எங்க எல்லாத்த தவிர ஒரு முக்கியமான நான் உங்களை கேட்கிறேன், செய்தி மலர் நேயர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, 6 மாசம் ஆச்சுங்க, எங்க ஸ்டாலினும் ராகுல் காந்தி பேசவே இல்லை. உங்ககிட்ட மொபைல் இருக்குதா? பக்கத்துல இருக்குதா? காமிங்க. என்கிட்ட மொபைல் இருக்குதா? காமிக்கிறேன். ஒரு போன் பண்ண கூடாதாங்க அந்த மொபைல்? நான் என் மொபைல் ராகுல் காந்திக்கு தர தயார். நீ தயவுசெய்து பேசியா ஸ்டாலினோட. ஸ்டாலின் மீது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கூட ஒரு மொட்டையா தான் இருந்தது. ஒரு அன்பு சகோதரர், நண்பர், அதெல்லாம் எதுவுமே இல்லாம தானே இருந்தது. அது திமுக முதுகில் குத்தினார் ராகுல் காந்தி அரசியல் ரீதியாக. டிஎம்கே. அதுக்குதான் நம்ம திருமாவளவன் பதில் சொல்லாது பிஜேபி மேல சொல்றாரு, திமுக பழக்கம்னுட்டு. திமுகவை பழக்க வைத்தது ராகுல் காந்தி இல்ல. அதாவது இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் லீடர்லயே குறிப்பிட்ட ஒரு 4-5 பேரை தவிர எல்லாருக்குமே தாவேக்காவோட போகணும் அப்படின்ற எண்ணம் தான் இருந்தது அப்படின்ற மாதிரி கேள்விப்படுறோம். தொண்டர்கள் மத்தியிலையும் அந்த இது. அப்போ இப்ப திமுகவும் காங்கிரஸும் இணைந்து எப்படி வேலை பார்ப்பாங்க தொண்டர்கள்? தொண்டர்கள் வேலை செய்ய மாட்டாங்க. நீங்க காங்கிரஸ்காரன் திமுக காங்கிரஸ்காரன் வேலை செய்ய மாட்டான் தம்பி. நான் உடனே சொல்றேன். இப்போ பாருங்க, நேத்து பியூஷ் கோயல் வந்தாரு சென்னைக்கு. அண்ணாமலையே பாண்டிச்சேரியில் ஹெலிகாப்டர் உட்கார வச்சுன்னு பேசி அந்த சார்ட் ஷீட்டை ரிலீஸ் பண்ணாங்க. நாளைக்கு, இன்னைக்கு ராத்திரியும் நாளைக்கு காத்தாலே பிஜேபி லிஸ்ட் வரப்போகுது. பிஜேபி லிஸ்ட் மேல ஒரு சண்டை இருக்குது பாஜகவுக்குள்ள. ஆனா ஒரு ஒற்றுமை வேற்றுமையை பாருங்கள். செய்தி மலர் நேயர்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன், பாஜகவில் சீட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி சண்டை. காங்கிரஸ்ல பாருங்க, ஜோதிமணி சொல்லி சீட்டை வித்துட்டாரு. சொல்ல பெருந்தகை 5 கோடிக்கு வித்துட்டாரு. ஜி.கே. மணி பையனை வாங்கிட்டாரு. ஆனால் காங்கிரஸ்ல தேர்தல் 28 சீட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி சண்டை, அனௌன்ஸ் பண்ண அப்புறம் சண்டை, அனௌன்ஸ் பண்ண அப்புறம் பிளவு இருக்கும் பாருங்க. விஜயோட போடுவாங்க பாத்துட்டு. அறிவிக்கப்படாத ஒரு கூட்டணியா காங்கிரஸ் வந்து தாவேக்காவோட நிக்கும்ன்ற மாதிரி சொல்றீங்க இல்லையா? ஆயிடுச்சுங்க தம்பி. அதே மாதிரி தான் இருக்குங்க சார். இன்னைக்கு தேதி வச்சீங்கன்னா எழுதி வச்சுங்க தயவு செய்து. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலிருந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் கண்டிப்பாக 2029 நாடாளுமன்ற தேர்தலில் விஜயுடன் சேர்வார்கள். தேமுதிகவும் சரி, மதிமுகவும் சரி, எடப்பாடி பழனிசாமி சேர்ந்து ஆட்சி அமைப்பார்கள். எழுதி வச்சுங்க. திமுக கூட்டணி உடையும். காரணம் விஜயனுடைய இன்ஃபுளுன்ஸ். விஜயனுடைய இன்ஃபுளுன்ஸ் ஓட்டு எங்க பிரிப்பான்னு கேட்டீங்கன்னா போஸ்ட் எலெக்ஷன் சினாரியோல பிரிப்பாரு. அந்த போஸ்ட் எலெக்ஷன் சினாரியோ வந்ததுன்னா எடப்பாடி பழனிசாமி தான் முதல்ல நிறுத்தத்துக்கு அமித்ஷா ட்ரை பண்ணுவாருங்க. திமுக வரவுடன் பண்ணுவாங்க. 29 வரக்கூடாது. அதுக்காக தான் அவங்களுக்கு. அப்போ திமுக தனிமைப்படுத்தப்பட்டு அதிமுகவும் இவங்களும் விஜயும் தாவேக்காவும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தேர்தலுக்கு பின்பு இல்லையா? காங்கிரஸோட விஜய் போயிட்டாருன்னா பிஜேபி தொடாதுங்க அவரை. இப்போ இந்த ஜனநாயகன் நீங்க சொல்ற மாதிரி ஏப்ரல் 14 அப்புறம் ஜனநாயகன் ரிலீஸ் பண்ணாலே அதுவே அவருக்கு ஒரு கொஞ்சம் பிளஸ்ஸா இருக்கும்ல இவருக்கு, விஜய்க்கு. அது ஒரு பிரச்சாரம், ஒரு பெரிய பிரச்சாரம் தானே அதுவே. ஏங்க ஒண்ணு யானை தலை மேல மண்ணு மாதிரி போட்டு இருந்தா அந்த மண்ணு பின்னாடிக்கு மேல இறக்கல. திமுக அதான் பண்ணிச்சு, தன் மேலே மண்ணை போட்டாங்க. அது தலைக்கே மண் ஆயிடுச்சு.
எவ்வளவுதான் நீங்க ஜனநாயகம் நிறுத்தினாலும் இப்ப குரூஷியல் டயத்தை அப்பவே ரிலீஸ் பண்ணி விட்டுருந்தீங்கன்னா சரியா போயிருக்கும். மக்கள் மறந்து போயிருப்பாங்க தெரியணும் இல்லையா? பாதி பேர் மறந்து போயிருப்பாங்க. இன்னைக்கு 14ஆம் தேதி விட்டாருன்னு வச்சுங்க, அவ்வளவுதான் அவுட். இப்ப 100 கோடி போட்டாருன்னா ஒரு 200 300 கோடி வாங்கிடுவாரு. அதுல எதுவும் சிக்கல் வராதா? தேர்தல் நேரத்துல இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு அதனால ஒன்றும் தேர்தல் கமிஷனுடைய இதெல்லாம் விதிமுறைகள் எதுக்கு சம்பந்தம் இல்லையா? அதுவும் அதுக்கு திமுக முயற்சி செய்யும் கண்டிப்பாக. ஆக மொத்தம் 2026 பொது தேர்தலுடைய 2-3 கருத்துகள். தமிழகத்தில் தொங்கு சபை, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டணி ஆட்சி, திமுக 10 அமைச்சர்கள் தோல்வி அடைவார்கள். இந்த போட்டி விஜய்க்கும் உதயநிதிக்கும் தான் தவிர ரெட் ஜெயண்ட்டுக்கும் தமிழ் வெற்றி கழகத்துக்கும் தவிர இது கொள்கை கூட்டணியோ அல்லது சித்தாந்த கூட்டணியோ கிடையாது. தேர்தலுக்கு பிறகு கண்டிப்பாக ராகுல் காந்தி விஜயுடன் செல்வார். ராகுல் காந்தி சென்னை பிரச்சாரத்திற்கு வர மாட்டார். மிக்க நன்றி. உங்களுடைய 2026 தேர்தல் கருத்து கணிப்புகள் பற்றி மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கூட தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி சார். தேங்க்யூ.